அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேள்பாரி நம்ம கேட்க போறது 57வது அத்தியாயம். கடைசியா பார்த்த அத்தியாயத்துல என்ன கேட்டோம் அப்படின்னா, தேக்கனுடைய மகன்கள் இறந்து போன செய்தி கேட்டோம். அது மட்டும் கிடையாது, கபிலர் நம்ம பாரி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது முல்லைக்கு நீ எப்படி தேர கொடுத்த அப்படின்னு. அதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத இனி வரும் அத்தியாயங்கள்ல தொடர்ந்து கேட்கலாம். செம்மாஞ்சேரலோட போர் நடந்ததுல இருந்து இந்த கதையை தொடங்குறாங்க. செம்மாஞ்சேரலோட நடந்த போர்ல பரம்புக்கு எல்லா வகையிலும் ஒரு புதிய தொடக்கமா இருந்துச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? அங்க தேக்கனுடைய மகன் இறந்து போனதுனால பாரி கவலையா இருக்காரோ அப்படின்னு எல்லா மக்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பாரி அந்த அளவுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. என்ன யோசிக்கிறாருன்னே யாராலையும் கணிக்க முடியல. அப்ப தேக்கனுடைய மகன்கள் இறந்ததுனாலதான் இவர் அப்படி அமர்ந்திருக்காரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அவர் கையில ஒரு பெரிய குத்தி ஈட்டி இருக்கு, அதாவது ஈட்டி இருக்கு. அதையே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. அப்ப திடீர்னு கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் பாரி இப்படி அமைதியா இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பரம்பின் ஆயுத பணியாளர்களை அழைக்கிறாரு. தன்கிட்ட இருக்கிற அம்பினை போன்ற அந்த நீண்ட ஆயுதத்தை இப்படி காமிச்சு, இதை நீங்க பாருங்க, இது இரளைமான் கொம்பினை போன்று இருக்கல்லவா, இந்த ஆயுதத்தை எந்த பக்கம் நம்ம வளைச்சாலும் இதால வளைய முடியுது. ஆனா இரும்பு எப்படி வளையும்? நம்மளும் இரும்புனை வச்சுதான் ஈட்டியையும் வேல்முனையும் உருவாக்குறோம். ஆனா அதை திருகி முறுக்க முடியலையே. நம்மளுடைய ஆயுதங்கள் ஒரே நேர்கோடாக அல்லவா இருக்குது. ஆனா இத பாருங்களே, திருகி முறுக்கி நம்மளால எப்படி வேணாலும் சுழட்ட முடியுது. இது எப்படி சாத்தியமாச்சு? இது உங்களுக்கு ஏதாவது புலப்படுதா அப்படின்னு கேக்குறாரு. அவர்களும் நாமும் இதை செய்து பார்க்கலாம், அதாவது இரும்ப வளைப்பது எப்படின்னு ஏதோ செய்து பார்க்கறாங்க. அவங்களால முடியல. கடைசியில வெப்பத்தை உருவாக்க ஊது துருத்தியில காற்றினை எந்த அளவுக்கு எவ்வளவு காலம் செலுத்த முடியும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க, துல்லியப்படுத்துறாங்க. பெண் யானையின் துதிக்கையில மூச்சு விடுவதை போன்ற மிதமான வேகத்துல தொடங்கி சீற்றம் காணும் காட்டெருமையின் மூச்சு காற்றை போன்ற முழு விசையோடு காற்றினை செலுத்துவதற்கான குறிப்புகள் எல்லாம் கணிச்சிடுறாங்க. கணிச்சிட்டு அது மூலமா உலோகத்தின் மூலமா இரும்ப வளைக்கிறாங்க. இப்ப இவர்களாலையும் அவர்களுடைய வாள் ஈட்டி எல்லாத்தையுமே தன் கைக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொள்ள முடியுது, வளைக்க முடியுது. யவன தொடர்பால தமிழ் நிலத்தில் பல மாற்றங்கள் சேர மண்ணில் தான் முதல்ல தொடங்குது. பரம்பு வெற்றி பெற்றதாலவோ என்னவோ பலவும் பரம்புக்கு அறிமுகமாயின. அங்க என்னென்ன இருக்குதோ புதிய மாற்றங்கள் பரம்புக்குள்ள வந்ததால எல்லாருமே அந்த மாற்றத்தை ஏத்துக்கொள்றாங்க. இது தற்செயல் தான். ஆனா பரம்பின் வலிமையை அதிக எண்ணிலடங்காத மடங்குகளாக பெருக்கிருச்சு. என்னன்னா, குதிரைங்கிறதே அவங்க பார்த்ததே கிடையாது. நிறைய குதிரைகளை இப்ப கொண்டு வந்துட்டாங்க, அதை பெருக்கி வச்சுட்டாங்க. இப்ப அவங்களுடைய ஆயுதங்களையும் சேர மன்னர்களால என்னாச்சு, தனக்கு ஏத்த போல அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. இப்படி தினம் அந்த அவங்களுடைய ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, தயார் செய்யும் பொழுது அந்த வழியா ஒரு பாணன் வர்றாரு. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த பரம்பு மலைக்குள்ள. அது அடிப்பாங்க இல்லையா அந்த உலோகத்தை வச்சு, அதாவது நெருப்புல காட்டி அப்படியே அதை வளைச்சு எடுப்பாங்க. அந்த சத்தத்தை பார்த்துட்டு பாணன் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் இந்த பரம்பு உள்ள வரும்போதே ஒரே சத்தமா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாணன் கேக்குறாரு. அதுக்கு அந்த பரம்பு மக்கள் சொல்றாங்க, நாங்க ஆயுதங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப எங்களுடைய ஆயுதங்களை எந்த வகை வேணாலும் நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பாணன் கேட்டதுக்கு, நாங்க உலோகங்கள் மூலமா அதை நெருப்புல, அதாவது சுட்டு நாங்க அதை வளைச்சு விடுறோம் அப்படிங்கிறாரு. நீங்க உலோகங்கள் மூலமா வளைக்கிறீங்க, ஆனா நீங்க பொதினி மலைக்கு போனீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கல்லு தான், அந்த கல்லை வச்சே ஆயுதங்களை வளைச்சுடுவாங்கன்னா பாத்துக்கோங்களே அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் சொன்ன செய்தி உடனே எங்க போகும்? பாரி காதுக்கு போகுது. உடனே அந்த பாணனை அழைச்சிட்டு வர சொல்றாரு. பாரி கேக்குறாரு, நிஜமாவே நீ அந்த கல்லை பார்த்தியா? கல்ல இரும்பு அந்த கல்லு கூர்மையாக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா இருக்கு, நான் நேர்ல பார்த்தேன். செய்யப்பட்ட ஆயுதத்தை ஒரு நாள் முழுவதும் தட்டி கூர்மையாக்குவதை விட சிறு பொழுது அந்த கல்லுல அப்படி உரசி கூர்மையாக்குறாங்க. அப்படி ஒரு அரிய வகை கல் அப்படின்னு சொல்றாரு பாணன். இல்லையே, நம்பும்படியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பொதினி மலையின் வேளிர் குல தலைவன் பேரு மேலழகன், அவனே என்கிட்ட சொல்லியிருக்கான், நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி, அப்ப நம்ம இப்ப பொதினி மலைக்கு போனா அந்த கல்லை நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரி கேக்குறாரு. நீங்க போனா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதோட, சரி இன்னைக்கு இரவு கூத்து முடிஞ்சதோட நாங்களும் சில பேர் எல்லாரும் உன் கூடவே வர்றோம், நீ எங்களுக்கு அந்த ஊரு கூட்டிட்டு போய் காட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு பாரி. இவரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த முதுபாலன் எழுந்து வர்றதுக்கு முன்னாடியே பாரி அங்கிருந்து பொதினி மலைக்கு கிளம்பிடுறாங்க. பாரி மட்டும் கிடையாது, ஒரு 10 பேர் நம்ம பாரி கூட போறாங்க. அதுல வாரிக்கையனும் கூலையனும் கூட போறாங்க. பொதினி மலையில இருந்து மக்களை பாக்குறது, அதாவது இங்க வர்றது கொஞ்சம் எப்பவாவது நடக்குமா, அதாவது ஒரு தலைமுறைக்கு ஒரு முறையோ 2 முறையோ தான் பாக்குற வாய்ப்பு கிடைக்குமா. பாரி சின்னவனா இருந்ததால பொதினி மக்களை அவனால பார்க்கவே முடியல. ஆனா பாரியுடைய அப்பா சொல்லி கேட்டிருக்காராம் பொதினி மக்களை பத்தி, எல்லாரையும் பத்தி. இப்ப முத பாரி
பொதினி மலைக்கு போறாரு. தென் திசை நோக்கி பயணம் போறாங்க. பயணங்கிறது எப்போதுமே நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். சில நினைவுகளை கூட நம்மளை மறக்க வைக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி ஒரு பயணத்துல தான் நம்ம பாரியும் மற்றவர்களும் போய்கிட்டே இருக்காங்க. பாரிக்கையன் தான் பொதினிக்கான வழி அமைப்பு எல்லாத்தையுமே சொல்லிட்டே போறாரு. ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது அழகிய நாவல் பழங்கள் எங்க பார்த்தாலும் உதிர்ந்து கிடக்குது. ஒவ்வொரு பழத்தின் 2 பக்கங்களிலும் சிறகுகளை போல இலைகள் அப்படியே ஒட்டி இருக்கு. பாரி இந்த மாதிரி நாவலை பார்த்ததே கிடையாது. அதனால ஒரு வியப்போட பாக்குறாரு. உதிர போகும் சருகுகளை போல இருந்திருக்குது, ஆனா உதிரவே கிடையாது. அப்பதான் வாரிக்கையன் சொல்றாரு, பழங்கள் மரத்துல இருக்கும் வரை விரிந்த சிறகுகளை போல இந்த 2 இலையும் பழத்தை ஒட்டியுமே விரிந்திருக்கும். உதிரும் பொழுது கீழே விழுந்து பழம் தெரிச்சு விடாமல் இருக்க இயற்கை செய்த அற்புதம் தானப்பா இது அப்படிங்கிறாங்க. விரிந்த சிறகுகளோடு தான் பழம் மேலிருந்தே கீழே விழுகுமா. காற்றில் அப்படியே மிதந்தபடி மண்ணை சேருமா. அதனால பழம் அடிபடாது. பிறகுதான் இலைகள் காய தொடங்கும். ஆனாலும் ஒரு பொழுதும் இந்த இலைகள் பழத்தை விட்டு உதிரவே உதிராது அப்படின்னு சொல்றாரு. உடனே வியப்பு தாங்க முடியல நம்ம பாரிக்கு. அந்த பழத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் வாரிக்கைன்னு சொல்றாரு, காற்றடி காலத்துல இந்த பழம் மரத்திலிருந்து உதிரும் பொழுது நேரா டப்புனு கீழே விழுகாம அப்படியே காற்றோடு மிதந்து போகுமா. அப்படிப்பட்ட இலை அமைப்பு கொண்டதான் இந்த பழம். பாரிக்கு வியப்பு குறையாம அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதனாலதான் இந்த பழத்துக்கு பறக்கும் பழம்னு பேரு அப்படின்னு கூட சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்றாங்க. என் கிழவன் இந்த பழத்தை பற்றி ஒரு கதை சொல்லியிருக்கான். இது பெண் பழம் அப்படின்னும் இறகு கொண்டு மூடி தன்னை எப்பொழுதுமே பாதுகாத்து கொள்ளுமா. பெரும்பாலான பழங்கள் இரவுலதான் உதிருமுன்னு முழு நிலா இரவுல காற்றில் பறக்க தொடங்கும் இந்த பழங்க பொதினி மலையின் குளமகளை எந்த நேரமும் மொய்த்து கிடக்குமா அப்படின்னு அவரு அவங்க தாத்தா சொன்ன கதையை சொல்லி முடிக்கிறாரு வாரிக்கையன். இதெல்லாம் நம்ப முடிகிறதாவா இருக்கு? நமக்கே ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அப்படிதான் அங்க இருக்கிற 10 பேருக்கும் சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் நம்புற கதையா தெரியல. சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல வாரிக்கையன் சொல்றாரு, பொதினியில தான் மிக அதிக மருத்துவ குடிகள் இருக்கு. எண்ணற்ற தாவரங்களையும் தாதுக்களையும் அறிந்து அதனை மருந்தாக மாற்றி இருக்காங்க. எல்லாருமே அதை வழிமொழிகிறாங்க. வேளிர் கூட்டத்துல மருத்துவ அறிவின் உச்சம் கொண்டோர் பொதினிவாழ் வேளிர்களே முன்னோர் சொல் கேட்டுள்ளதாக கூலையனும் அந்த இடத்துல சொல்றாரு. உடனே ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டே போறாங்க. கீழே இருந்த சின்ன சின்ன குடில்கள் இருக்கு, அதெல்லாம் கை காட்டுறாரு. இங்க நம்ம படுத்துறங்கிட்டு காலையில எழுந்து அந்த குன்று நோக்கி நடப்போம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. உறங்கும் இரவுகளை கனவுகளை நிறுத்தும் வல்லமை மனிதனுக்கு ஒருபொழுதும் பெற்றுவிட முடியாதல்லவா. பழங்கள் அப்படியே பறப்பது நம்பும்படியாவா இருக்கு. அதை கேட்டுட்டு பாரி அப்படியே கனவுல பழங்கள் அப்படியே பறந்துட்டே இருக்கு. அவர் கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவங்க சொன்னது. பொதினியின் குலமகளை அடையுமா அப்படின்னு அவர் அப்படியே கனவுலையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு காலடி யோசை கேக்குது. யாரோ நம்மளை சுற்றி நிக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துடுறாரு பாரி. அப்படியே முழிச்சு பாக்குறாரு. வீரர்கள் நிறைய பேர் ஆயுதங்களோட நிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா பொதினி வீரர்கள். உடனே பாரி கேக்குறாரு, நள்ளிரவே வந்து விட்டீர்களே, ஏன் அமைதியா நின்னுட்டே இருந்தீங்க, எங்களை எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொதினி வீரர்கள் சொல்றாங்க, கடம்ப மரத்தின் அடிவாரத்துல வேலூன்றி படுத்திருப்பவர்களை நாங்கள் தாக்கவே முடியாது, காப்பது தானே எங்களின் கடமை அப்படின்னு வந்துள்ள வீரர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கடம்ப மரம் அந்த முருகப்பெருமானின் உறைவிடம். அந்த மரத்தின் அடிவாரத்துல படுத்து உறங்குபவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை காப்பது அந்த வேளிர்களின் கடமையா. பரம்பின் மக்கள் அங்கு படுத்து உறங்குனதும் பொதினி வீரர்கள் அவங்கள காத்து நின்றது வேளிர் குலங்களின் காலகாலத்து பழக்கமா. வந்திருக்கிறது யாரென விசாரிச்சுட்டு பொதினி தலைவன் மேலனுக்கு செய்தி சொல்ல வீரர்கள் எல்லாருமே ஓடுறாங்க. வந்திருக்கிறது வேல்பாரின்னு செய்தியை போய் அந்த மேலகன்ட்ட சொன்னதுதான் போச்சு. செம்மாஞ்சேரலுடனான போற ஊருக்கே தெரியும் இல்லையா. உடனே வேகமா நம்ம வேல்பாரி இருக்கிற இடத்துக்கு விரைந்து வர்றாரு மேலகன். பொதினி தலைவனுக்கு கொடுக்கறதுக்காக பரம்பின் ஆதிக்கல்லான ஆலப்பன கல்லின மூங்கில் குடுவை இருக்குல்ல, அதுல நிறைய எடுத்துட்டு வர்றாரு நம்ம பாரி. ஆனா மேலகனும் பொதினியின் பூர்வ கல்லான ஐஞ்சுவை கல்லினை கொடுத்து வரவேற்கிறாங்க. எப்படி வரவேற்றுக்கிறாங்க பாத்தீங்களா ரெண்டு பேரும். நான் நினைச்சதை விட இளைஞனாகவும் மாவீரனுக்குரிய உடல் தகுதியோடும் பாரி இருக்கிறான் அப்படின்னு மேலகன் அப்படியே புகழ் மாலை சூட்டியபடி இருக்காரு. அவங்கள ரெண்டு பேரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. மேலகன்ட்ட நம்ம பாரி கேட்கிறாரு, நீங்க ஒரு சாணி கல் வச்சிருக்கலாமே, அது மூலமா ஆயுதத்தை நீங்க கூர்த்திட்டீங்களாமே, அந்த கல்லை நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேலகன், இதை நாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டோம், ஆனா உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு மேலகன் சொல்ல கேட்டதும் எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருந்துச்சு. சாணிக்கல்லினை பெற்று செல்ல இருந்த தடை அகன்று மறுநாள் சாணிக்கல் இருக்கும் இடத்துக்கு போறாங்க. அதனை எடுத்து ஒரு அரக்கு கலந்து ஒரு உருளையாக மாற்றி காய வைக்கிறாங்க. நல்லா காய்ஞ்ச பிறகு ஒரு வாகம் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி மேலகன் சொல்லிடுறாரு. சரி நாங்க காத்துட்டு இருந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பாரி சொல்லிடுறாரு. இந்த நேரத்துல தினம் பொதினிமலை மருத்துவர்களின் செயல்களையும் தொழில் கலைஞர்களின் செயல்களையும் கூர்ந்து கவனிச்சுட்டே வந்திருக்காரு பாரி. ஆனா
இன்னொன்னையும் சேர்ந்து கவனிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலகனுடைய மகள் ஆதினியை பார்த்துருக்காரு. ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, பாரியுடைய கவனம் முழுவதும் அந்த சாணைக்கல்லின் மீது தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவர் வேறு பக்கம் திசை திரும்பல. இப்ப சாணைக்கல்ல தர்றேன்னு மேலகன் சொன்னதும் தான் கவனிச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எங்க அப்படிங்கிற மாதிரி தேடுறாரு. எப்போதும் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஆதினி இப்ப கண்டும் காணாம போறாங்க. திடீர்னு அவருக்கு சந்தேகம் வருது, ஏன் நம்மளை கண்டுக்காம போறாங்க அப்படிங்கிற மாதிரி. பாரி கவலையா ஒரு இடத்துல அமர்ந்திருக்காரு. பாரியை தவிர அவங்க கூட வந்த எல்லாருமே பக்கத்துல இருந்த மருத்துவ குடியிருப்புக்கு போறாங்க. பாரிக்கையனும் கூலையனும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கூலையன் போன திசையில எரியும் நெருப்பின் மேல் சிரட்டைய வச்சு அதுல நீர் ஊற்றி மருந்துன காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க மருத்துவர்கள் எல்லாரும். அதை பார்த்த கூலையனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு, வியப்பாவும் இருக்கு. எப்படி நெருப்புல சிரட்டை எரியவே இல்லை, ஆனா நீர் எப்படி மேல கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கிட்ட கேட்கறாங்க. உடனே மருத்துவர் சொல்றாரு, பிரண்டையின் மேல் சிரட்டையை நன்றா தேய்ச்சி நல்லா காய வைக்கணும். அப்படி சிரட்டைய பக்குவமான சிறு நெருப்புல வச்சோம் அப்படின்னா சிரட்டை எரியாது, உள்ளே இருக்கும் நீர் தான் கொதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரண்டை நெருப்பை கடத்தும் ஆற்றலோடு இருக்கிறத அந்த மருத்துவன் எளிய முறையில சொன்னதை அப்படியே வாயை பிளந்து கேட்டுட்டு இருக்காரு கூலையன். வாரிக்கையனோடு போனவங்க அந்த ஊர் முழுவதும் சுற்றிட்டு ஒரு குடில்ல உட்கார்றாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப தாகம் எடுத்திருக்கு. சரி தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது அங்க இருந்து ஒரு பெரியம்மா வந்திருக்கு. அவங்கள்ட்ட கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டது, கொஞ்சம் பொறப்பா, எலிக்கு தீனி வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போறாங்க. இவங்க உட்கார்ந்து இருந்த இடத்துல பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய பூனை ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு. பூனை இருக்கிற இடத்துல எப்படி எலிக்கு தீனி போடுவா அப்படின்னு குழம்பி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கை நிறைய பயிர்களை எடுத்துட்டு வாசலோரம் அப்படி தூவி விட்டுருக்காங்க. செடி கொடியின் இடுக்குகளுக்குள்ள இருந்து 7-8 எலி வேக வேகமா மேய தொடங்கி இருக்கு. பூனை பாயும்னு பார்த்தா பாயவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்திருக்கு. வாரிக்கையனும் மற்றவர்களும் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வாரிக்கையனுக்கு அப்படியே பேரதிர்ச்சி, எலியை விரட்டி பிடிக்காத பூனை எப்படி இருக்க முடியும், நம்பவே முடியலை அப்படின்னு மேலும் கீழுமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப பெரியம்மா குவளையில தண்ணீர் கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப வாரிக்கையன் கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு, இந்த பூனையை எலியை பிடிக்காம உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இது என்ன கேள்வி, அந்த பூனைக்கு அருகில் இருப்பது என்ன செடின்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. வாரிக்கையன் மற்றவர்களும் அந்த செடியை உற்று பார்க்கறாங்க. அவங்களால அது என்ன செடின்னு கண்டறிய முடியல. அவங்க விழிக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மாவே சொல்றாங்க, அது கீழே பூனை வணங்கியல அப்படின்னு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த செடியோட வாசனை பட்டுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் பூனைக்கு மயக்கம் வந்துருமா, அதனால எதுவுமே செய்ய முடியாதான், அப்படியே உட்கார்ந்துருமா. எலிக்கு தீனி வைக்கும் முன்னாடி பூனைக்கு அந்த செடியின் வாரத்துல சிறிது உணவு வச்சோம்னா போதுமா, அதை தின்னு முடிச்சுட்டு மயங்கி உட்காந்துருமா. அப்போ எலிகளுக்கு நம்ம உணவு போட்டோம் அப்படின்னா அது மேய்ஞ்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த வயசான அம்மா. வாரிக்கையனும் மற்றவர்களும் வாய் பேசவே இல்லை, அப்படியே அமைதியா கேட்டுட்டே இருக்காங்க. ஊரை விட்டு அப்படியே வெளியேறி அவங்க வந்த பொழுது கூலையனும் மற்றவர்களும் கூடிக்கிறாங்க. யாருமே யார்ட்டையுமே பேச்சு கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்க பார்த்த சம்பவங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. அப்படியே வாயடைச்சு போய் அமைதியா இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாரி நினைவு அப்படியே பாரி அங்கிட்டும் இங்கிட்டும் தேடி இருக்காங்க. ஒரு சிற்றோட கரையில செண்பக மரத்தின் அடிவாரத்துல பாரி அமர்ந்துட்டு இருந்திருக்காரு. அவரே பார்த்துட்டே அப்படியே நேரம் வரும் பொழுது அவரை கடந்து யாரு போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதினி பாரியின் பக்கத்துல இருந்து விலகி போறாங்க. இவ தனியே பாரிட்ட அப்படி என்ன பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கூலையனும் வாரிக்கையனும் அப்படியே யோசிச்சுட்டே பாரியின் பக்கத்துல அவனோட முகத்தை பாக்குறாங்க. கூலையனும் வாரிக்கையனும் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா நெருப்புல சிரட்டை எரியாமல் இருப்பதை பார்த்த பொழுது கூலையன் முகம், எலியின் மீது பூனை பாயாமல் இருக்கும் பொழுது வாரிக்கையின் முகமும் எப்படி இருந்துச்சோ அதை விட அதிக மிரட்சியோடு இருந்துச்சான் நம்ம பாரியின் முகம். இதோடு இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. அப்படி என்ன விஷயத்த பாரிக்கிட்ட ஆதினி சொல்லிட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள். நன்றிகள்.